இப்போது முதல் கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. விழாவினை துவக்கி வைக்குமாறு சிறப்பு விருந்தினர் பொற்கை பாண்டியன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கவி பாட இருக்கின்ற அனைவரும் மேடைக்கு முன்பாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அனைவரும் ரெடியா இருக்கவும். முதல் கவியை அரங்கேற இருக்கிறது. தயாராக இருக்கவும். கவியரங்கத்தில் கலந்து கொள்ள இருக்கிறவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது கவியரங்கத்தோட தலைப்பு முதல் கவியரங்கம் படியேறு முடிசூடு. இந்த தலைப்பில் இருக்கிற கவிஞர் பெருமக்கள் அனைவரும் மேடைக்கு வரவும். பிரபந்தத்தில் நம்மால் சொல்வார், நான் உண்ணும் சோறு உடுத்தும் உடை இருக்கின்ற குடிக்கின்றே ஏறுகின்ற வேலை நீங்கள் போடுகின்ற மாலை வருகின்ற பொருள் பெறுகின்ற புகழ் எல்லாம் தமிழால். தமிழ் இல்லை என்றால் நான் வெறும் ஆள். தமிழ் தாய்க்கு என் அன்பு வணக்கம். கவிநிலவு கவி குழுமத்தில் இந்த விழாவில் தலைவராக இருக்கிற மாணிக்க தமிழர் மாணிக்கம் தமிழர் பேரே மாணிக்கம் இருக்கிறது. திருப்பூர் வந்த மாணிக்கம் அவர்களே, வேறு வந்திருக்கின்ற கும்பகோணத்து நிலவு மதுரை என்றால் போல் கும்பகோணத்து நிலவு எங்கள் மதுரை வாரத்தில் இருந்து வந்திருக்கின்ற வெண்ணிலா அவர்களே, பெருமைக்குரிய அம்மா கற்பனா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு என்னை பெருமிதத்தோடு அழைத்த என் அன்பு மகள் சிவசந்தியா கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீ வந்துதான் அன்பா சொல்லி ரொம்ப கொண்டு அழைத்த அன்பு சிவசந்தியா அன்பு மகள் இந்த பக்கத்தோடு நிறுவனங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இதை மறுக்காக இருக்கீங்க மதுரைக்காரர்களுக்கு வணக்கம். பெருமைக்காக உங்கள் அனைவருக்கும் எங்கள் மதுரையின் நல்லியப்பு வணக்கம். எதுக்கு என் மகன் புரிதல் இருக்கான், அழகா தமிழ் பேசுவான். என் மகன் ராஜா என்னை நிகழ்வுக்கு கூப்பிடுவா இருந்தால் அவனை பேசிக்க எல்லாம் பேசுங்க, எல்லாம் ராஜா செஞ்சு விடுறான். அவங்களுக்கு எனக்கு தெரியாது, எப்போ எந்த நிகழ்வு எங்கே இருந்து தெரியாது. எல்லாமே கையில் முன்னாடி அவன் வச்சுருப்பான். எனக்கு அவங்க கூப்பிடுவாங்க, அவங்க கூட போட்டுருங்க, அவங்க கூப்பிடுறான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதற்கு வரும்போது இறைவனுக்கும் சொன்னாங்க, நம்ம பயந்து போயிட்டோம். ஏன்னா நமக்கு இறை தமிழ் தான், நமக்கு இறைவன் தமிழ் தான். அப்பதான் மற்ற சாமிகள் தான் பயந்து என்ன என் தமிழ் வாழ்க்கையில யோசிச்சிருந்தேன். நல்ல வேலை தமிழ் எடுத்தவர்கள் ஆரம்பிச்சீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு முன்னால் இறைவனுக்கு சகோதரிக்கு அன்பு வணக்கம். இங்கே குழந்தை பாப்பா ஜெசிகா என்ன அழகாக நினைச்சுவாங்க. பாரதாசன் சொல்லுவான், அந்த கதாநாயகி நடனாகுவா அதை பாவேந்தன் நன்றாவே சொல்லியிருந்தார். கிளி ஓடும் கோலத்தில் வீடும் போரில் வழிவோடும் புன்சிற்கு நின்றும் சுழித்தாரை கைமலரை முக்கியமாக நாட்டியது கண்களை மெய்மலரை நிற்கு சலகை கொஞ்சம் பாதம் சரிவிக்கும் வாங்கி மிதக்குபவர் தாமரைக்கை மேலும் கிடைக்குமா? வாங்கி மிதக்குபவர் சலகை கொஞ்சம் பாதம் சரிவிதிக்கும் வாங்கி மிதக்குபவர் தாமரைக்கை மேலும் பதங்கேலா சண்பகப்பு நல்லப்போ ஜாலை காத்து விரல் கண்கவரும் செம்பவளம் காக்கும் இளமை அழகு சுவைகள் இசையனும் கடவுள் நாட்டியத்தை கண்டே சொல்வார். அந்த நாட்டியத்தை ஜெசிகா கண்டுவிட்டோம். அந்த குழந்தைக்கு அன்பு வாழ்த்தோம். இங்கே நான் வந்தபோது தோழர் எங்கர் சார் மோகன் சாரா இங்கர் சார் தானே கம்யூனிஸ்ட் திருக்குறளை ரொம்ப அழகா பண்ணாங்க. அவங்க சரிவும் நல்லா இருக்கு, சாரிவும் நல்லா இருக்கு. ரொம்ப அழகா பண்ணாங்க. நல்லதமிழ் பேரு குழந்தைக்கு சுத்தம் யார் பாடுறது காசி அந்த பாட்டு அது சொல்லிடணும். இப்போ எழுதினாலும் அவன் சொன்னதான் மரியாதை நம்மளுக்கு. காசி அந்த பாடுறது நல்ல தமிழ் பேரு பிள்ளைக்கு சுத்துக்கள் நாமளும் தமிழ்ல காட்டுங்க என்று அழகா சொன்னீங்க. சத்தியமா சொல்றேன்,
என்னுடைய குழந்தையால் போகுது. இன்னொரு பேர் தமிழரசி, பேரன் பைந்தமிழ், பேத்தி கவிதாயா. வச்சிருக்கோம். தொடர்ந்து அதான் இருக்கோம். ஜாதகம் பார்க்கறது, அந்த வசதி பார்க்கறதுலாம் செய்யவே மாட்டோம். இது சரியா செஞ்சுட்டு இருக்கோம். இதை நீங்களும் செய்யுங்க. அதான் சொல்லும்போது அழகா இருக்கும், இசை ரொம்ப அழகா இருக்கும், தமிழ் சொப்பு அழகா இருக்கும். அப்படி நல்ல அந்த அழகா பண்ணீங்க. அர்த்தமா சொன்னாங்களா பாட்டு கடைசி பிசினஸாக பண்ணீங்க. அந்த பாட்டில் தொடர்ந்து கவி சொன்னீங்க. கண்ணாசிரியர் காடை மணி ஓசை, கடத்து மணி நெல்லோசை, வாடை இளவோசை, வங்கியசை மலையோசை, கோழி பொருளோசை, குடவி தேனோசை, ஆழை கலையோசை, அத்தனையும் மங்களமா வாடிய பிரபாத மாயமொழி கேட்கிறதையோ தோழில் கேட்டாங்க தூக்கி நதினோக மேடியர்கள் இல்லத்தும் மேடுவா தைப்பாவாய். மேடியர் மேடியர் மேடு கம்மியா மேடியர்கள் இல்லத்தும் மேடுவா தைப்பாவாய் சொன்னா அது எங்கே போனது கேட்டார். அவர் கேட்டா கத்தரிக்காய்க்கு புறப்பட்டு செஞ்சாரு. இப்படி அழகா ஒரு பாடல் நடந்தது. ஏன் சொல்றேன்னா, மொழி என்பது பல பேருக்கு புறப்பட்டு சாதம். எங்களை பொறுத்தவரை சுவாசம், ஒற்றைப்பாறை பயமல்ல பொறுத்தவரை சுவாசம் இருக்கிறது. இந்த மொழி இல்லைன்னா நான் நீங்க யாருக்கும் குரல் கிடையாது என்ன சொல்றாங்க. என்ன நீங்க யார் கூட போயிருக்கீங்க அவங்க கூட்டிட்டு போனா இருக்கிறாங்க. அதை மாத்தமா போய் கேட்பாங்க. சத்தியமா வாழ்ந்து ஏன் தெரியுமா, இது பெரிய பெரிய என்ன செஞ்சிருக்காங்க. தமிழ் மொழியா பேசுறாங்க, தமிழை பத்தியே பேசுறாங்க, பேசட்டும். ஏன்னா இது செய்யலைன்னா பண்பாட்டு படையெடுப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பலவேளை மொழியை சேர்ப்பதற்கும் பண்பாட்டை சேர்ப்பதற்கும் கலாச்சாரத்தை சேர்ப்பது வந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்கிறது என்றால் இது வேணும். ஊருக்கு நடந்துங்க, தப்பே கிடையாது. ஏன்னா மொழி பண்ற கூடுறீங்க. இந்த மொழி என்பது முக்கியம். இந்த தொடர்பு சாதனம் உள்ள சுவாசம். அதான் தமிழர்கள் உயிருக்கு நேர் என்ன சொல்றாரு. அவர் சொன்னாரு, சாதி உயிர்கள் நன்று தமிழ் வளர்த்து மற்றொன்று. இதை ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் கவிதை பற்றி பாருங்க இல்லையா. 17ஆம் நூற்றாண்டுல காலம் நேரம் ஒரு பொருள் வந்தார். மொழி என்பது எவ்வளவு முக்கியம் பார்த்துங்க. இந்த மொழி என்பது காலம் ஒரு பொருள் வந்த தெரியும். சிலேடப்படுவார் பார்த்து அவரு ஒரு போக இருந்து போயிருக்காரு. போகா இருந்து போயிருக்காரு. ஒரு மகாராஜா சோறுவாங்க. சோறுவா வந்தோடனே நண்பன் கேட்கிறான், என்னையா போன என்ன ஆச்சு கேட்கிறான். ஏன் கேட்கிறேன், நான் போனது ஒன்று நடக்கல. நான் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல, இவங்க பேசுறா ஒன்று விலகுனா. ஏன்னா முடிவு நான் சொல்றேன். அதாவது எந்த வேலைக்கு மொழி முக்கியம் என்று சொல்கிறார்களோ, மெய்ப்பாடு மெய்தான் முக்கியம், மொழி முக்கியம் என்று சொல்கிறார்களோ அந்த வேலைக்கு மொழி முக்கியமாக இருந்திருக்கிறது. அதான் கடவுள் சொல்றான். போயிருக்கான் ஒரு கணிகை வீட்டுக்கு. அவளுக்கு தமிழ் தெரியாது, இவனுக்கு தமிழ் தான் தெரியும். இவனுக்கு கண்ணேங்கிறான், அவ ஏன் பண்ணி நீ கண்ணேங்கிறான், அவ எந்த இருக்கிறான். இவன் அண்ணனே இருக்கிறான், குச்சம் இருக்கிறான், ஜனகதிக்கிறான். அவங்க இவருடைய எவன் கையில் சொல்றான். எவன்றி ஓடி என்றால் எந்துண்டி வசதி என்றால் தாம் இரா சொன்னதெல்லாம் தலைகளை புரியவில்லை. பூமிரா சூழல் கொண்டே பொம்மையின் கையில் நான் இரா பட்டப்பார நமக்கையில் பாடுறானே. அது சொல்றான். அப்ப மொழி என்பது அது கூட தேவைப்படுகிறது. நீ நல்லா பேசணும், அவன் பேசினாதான் அந்த மொழி கலை சுவை போட விஷயத்தை காலவேகம் மொழியும் சொல்கிறான். எனவே மொழியை என்பது மொழியை பொறுத்தது என்றால் தாயை பொறுத்தீர்கள். அதை விட்டுட்டு மொழியை முக்கியமாக கொடுங்கள் என்று சொல்லி நிறைவாக இந்த கவி குழுமத்திற்கு அன்பு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். 1980 மதுரை மேல மாசத்துல எம்ஜிஆர் நடந்த கூட்டம், பெரும் கூட்டம், மேல மாசி வாசல் சந்திப்பில் பெரும் கூட்டம். அதில் வந்து சரவாணி கலந்துட்டானே இருக்காங்க. எம்ஜிஆர் வாழ்த்தி பூக்கள் சொன்னார், குறிஞ்சி பூக்கள் சொன்னாங்க. எம்ஜிஆர் அகமருந்து போயிட்டார். நான் சின்ன பையன் கேள்வி மறுநாளே போய் நூலகம் போய் அந்த குறிப்பான தேடி எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டேன். அடுத்த முறையில காலுக்கு திரும்ப சொல்லிட்டு அவர் வேண்டுட்டாரு. அவர் தான் பொக்கிப்பான் பேர் பேசுவார். அவரை பொக்கிப்பான்னு சொல்ல தம்பியின் பேச்சு பாண்டியனின் வாழ்ந்துச்சுன்னாரு. நான் பார்த்தேன் பாண்டியன் மேலே எல்லாருக்கும் பேர் இருக்கு. பொக்கேஷ் இருக்கிறார், சிறந்த ஒரு மாதிரி பொக்கேஷ்
நீ பூக்கள் சொன்ன ரொம்ப நல்லா இருக்கு, வேற எதுவும் சொல்லல அண்ணே, நம்ம சொல்ல கிடையாது. அதனால ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் கேட்கறாங்க. வயிற்று போட்டான், நான் சொல்லி நீ கேட்ட, நீ சொன்ன 100 பேர் கேட்கா. சங்க தமிழ் படம் வேணும்னு சொன்னாங்க. அதை கட்டளை எடுத்துக்கொண்டு முக்கியமான இடத்தில் சொல்லுவேன் இந்த வார்த்தை. இது கவிஞராக கற்றுக்கொண்டிருக்கிறது என்னுடைய மகளிர் வந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காக இந்த வார்த்தை சொல்லுவேன். ஒரு புள்ள 91 பூக்களை பறித்து அவருக்கு சொல்ல போகிறேன். ஒன்சன் காந்தன் ஆம்பல் அனிச்சம் தன்மையை ஓடை புதிஞ்சி வெற்றி செங்கோடு வேதி தேர்மா மணிச்சியை உரிது நாடுகள் தொற்பொது பொருளும் ஏற்படை எதிரும் சொல்லி கூடிய வடவளம் வாதை வாக்கு புலசம் ஏற்படை செறிவிடை மணிப்பும் ஏற்படை பயணி வாதி பள்ளித துறவு பசுமணி வகுடம் பள்ளித காயா இருவதாகிய ஏழல் சூழல் கிழி கூடை கூடுதல் குடிகள் நகரம் இருக்கும் கோபம் கோபம் திலகம் கைடும் பாடி செல்லடி அடிகள் பெருந்தல் சத்தம் கலந்தை பாடி கைகள் கல்மா தில்லை பாறை கல்லிவர் முல்லை குள்ளை படமம் சிறுவாரோ வாழை வள்ளி ஈடுகள் கைகள் தாரை தாவ குட்டா தாவை ஞானம் அப்பல் கருதல் பொருளி சேரல் சம்பல் சிறுசம் முருகை கோவில் கேடிய குக்குது கருவை காஞ்சி மணிகள் கல்லுமனையில் பாக்கர வராமல் மக்கு நரங்கள் வீந்தை இளமும் தும்பின தும்பை அங்கமராத்தி என்னுடையவரை பகலை பாசம் மக்கு பின்னி கஞ்சி பித்திரம் சுந்தரவாரம் தும்பை துடா கப்பு நோக்கி நந்தி நரவும் நடப்பு நாகம் பாரம் தீரம் வைத்து நிறுத்தி ஆரம் கண்டை கணிதல் ஒன்றை நடத்தம் நாங்கள் நண்பர் நாங்கள் மாயிரம் வந்து நேர்ந்து புதன் சொல்லக்கூடிய துணித்தும்போ சங்கப்பட்டோடு அன்பை எதிர்ப்பு மாயத்தை கவித்தோடு தோற்றுகிறேன். கவித்துவம் வாங்க, பகவான் வாங்க, வணக்கத்தை பயணமும் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. தமிழ் மீது உங்கள் தமிழே எங்கள் முன் வந்து அழகாக பேசிக்கொள்ள உங்களுக்கு தலைவணங்குகிறோம் ஐயா. மிக அழகாக அற்புதமாக நமக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா பொற்கை பாண்டியன் ஐயா அவர்கள் கூறியது போல தமிழ்தான் நம் பேச்சாக இருக்க வேண்டும், தமிழ்தான் நம் மூச்சாக இருக்க வேண்டும். உண்மைதான், அவ்வளோ அற்புதமா சொன்னாங்க. ஐயாவுக்கு மீண்டும் ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்து நம்மளோட நன்றிகளை நன்றி காணிக்கையா நம்ம வந்து கொடுக்கணும், அப்படிதான் நம்ம சொல்லணும். கவியரங்கம் என்பது தமிழின் பாரம்பரியமான கவிதைகளின் அழகையும் அதன் ஆழமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. கவிதை என்பது மனதை தொட்டு உணர்வுகளை எழுப்பும் ஒரு கலை வடிவம். நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள பொற்கை பாண்டியா ஐயா அவர்களை சிறப்பு செய்கின்ற அற்புதமான தருணம். நம்முடைய கவிஞரக குழுமத்தின் நிறுவனர் சு மாணிக்கம் ஐயா அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். இப்போது கவியரங்கம், முதல் கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. முதல் கவியரங்கத்தின் நடுவர் அவர்கள் தமிழக அரசின் பரிசு கவிஞர் திரு முல்லை பாண்டியன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் கல்பனா மற்றும் அவர்களை இந்த நிகழ்வை, இந்த அற்புதமான நிகழ்வை கண்டுகளிக்குமாறு அன்போடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கவிஞர் அருவிதாசன், கவிஞர் வடகை நேசன், கவிஞர் ஆரூர் முருகன், கவிஞர் அங்காடி சேகர், கவிஞர் சிவ இமய சிவன், கவிஞர் வீரமைதி, கவிஞர் சந்தானலட்சுமி, கவிதாயினி வான்மதி, முனைவர் ஓ ஜான்சி அவர்கள் மற்றொரு நம்மிடையே இந்த இனிய நிகழ்விற்கு அழைத்து பொற்கை பாண்டியன் ஐயா அவர்களை அழைத்து வந்து எங்களுக்கு சிறப்பு செய்த என் அருமைக்குரிய அண்ணன் திரு ஈஸ்வரராஜா ஐயா அவர்களுக்கும் சிறப்பு செய்யுமாறு நம்முடைய கவிஞர் குழுமத்தின் நிறுவனர் சு மாணிக்கம் ஐயா அவர்களை
உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த கைகூப்பு. பாண்டியன் நான் படையோடு வந்திருக்கிறேன். பாண்டியன் நான் படையோடு வந்திருக்கிறேன். பயப்பட வேண்டாம். பாட்டு படையோடு வந்திருக்கிறேன். பாட்டு படையோடு வந்திருக்கிறேன். அன்னை தமிழே, என்னை என்றும் அவை முன்னர் வைத்தவளே, எனக்கு ஆகாயத்தில் துளி கட்டி தாலாட்டு பாடி அழகு பார்த்த தாயே, என் எழுத்துக்களை என்றும் சூரியனின் தோல்களில் ஏற்றிவிட்டவளே, இந்த அவை வந்த உண்மை தனை வாழ்த்துவாயம்மா. நல்ல நல்ல பாட்டு பாட முல்லை பாண்டி வந்தேங்க. இங்க நல்ல நல்ல பாட்டு பாட முல்லை பாண்டி வந்தேங்க. நான் சொல்ல போற பாட்டை கொஞ்சம் துள்ளி வந்து கேளுங்க. நாங்க சொல்ல போற பாட்டை கொஞ்சம் தள்ளி வந்து கேளுங்க. பாட்டை கேட்டு படிப்படியா கொட்டுங்க. நீங்க எங்க பாட்டை கேட்டு படிப்படியா கொட்டுங்க. காசை கொட்டுங்க. ஆனா காசு இல்லாட்டி கையிலையாவது கொஞ்சம் கட்டுங்க. கலையோடு விளையாடும் கவிநிலவு, என் கண்ணுக்குள் போர்பாடும் புதுவரவு, மலை மேலே பவனி வரும் வெண்ணிலவு, வலை வீசி பிடித்திட்டேன் வண்ணக்கனவு. மாணிக்கம் அவர்களே, அந்த தூத்துக்குடியில் வலை வீசி பிடித்திட்டேன் வண்ணக்கனவு. அவர் அலைபேசிக்கு இருக்கிறார் மாணிக்கம். நான் வலை வீசி பிடிக்கிறேன். அலையலையாய் வந்தம் வந்த நீங்கள், அலையலையாய் வந்தம் வந்த நீங்கள் அன்பின் வரவு. அழைத்திட்டார் மாணிக்கம். மாநகரில் விழா எடுக்கும் மாணிக்கம். கலைஞர்களையும் கவிஞர்களையும் கைகூப்பி அழைக்கும் மாணிக்கம். காலமெல்லாம் காலமெல்லாம் நம் மனசுக்குள் ஒளி வீசும் மாணிக்கம். எதுகை மொழியோடு இணைந்திருக்கும் இன்பத்தமிழ் கவியரங்கம் இனி கை தட்டல்களால் ஆதிரும் இந்த அரங்கம். இனி கை தட்டல்களால் ஆதிரும் இந்த அரங்கம். படியேறி முடிசூட அழைக்கின்றோம். பார்ப்போற்ற நீங்கள் உயர விளைகின்றோம். படியேறி முடிசூட அழைக்கின்றோம். பார்ப்போற்ற நீங்கள் உயர விளைகின்றோம். கற்றறிந்த பெரியோரே, நாளையரே, கண்ணியரே, காற்றோடு கை கொடுக்கும் பாட்டு மகன் கை கொடுக்கும். என் பாட்டை கேட்டு பாருங்கள். கிருகிருக்கும் வீட்டிற்கு போன பின்பும் வீசும் வாசகம். கண்ணுரைக்கு போன பின்பும் காதில் மெதுவாகிடும். கண்ணுரைக்கு போன பின்பும் காதில் மெதுவாகிடும் என் பாட்டு. கல்லழகர் மண்ணில், கல்லழகர் மண்ணில் சொல்லழகர் நான் கவி பாட வந்தேன். தவம் இருக்கும் கருவிக்கு தங்க காசு கிடைத்தது. இந்த மண்ணில் கருவிக்கு தங்க காசு கிடைத்தது. கவி நிலாவை பறித்து கையில் கொடுப்பார் மாணிக்கம். மாணிக்கம் அந்த கவி நிலாவை பறித்து என் கையில் கொடுப்பார். இப்பொழுது என்னோடு கைப்பாட வந்திருக்கின்ற பாவலர்களை அழைக்கின்றேன். முதலாவதாக கவிஞர் வீரமைதி. கவிஞர் வீரமைதி எந்த படியில் ஏறப்போகிறார்? வீரமைதி படியேறு முடிசூடு தலைப்பு. எந்த படியில் ஏறப்போகிறார் வீரமைதி? பணத்தின் படியா, பதவியின் படியா, அரசியலின் படியா, ஆன்மீக படியா, அன்பின் படியா, ஆசையின் படியா, அறிவின் படியா, அறிவியலின் படியா? எந்த படியில் ஏறப்போகிறார்? பாடி முடிக்கட்டும் பார்ப்போம். வாருங்கள் வீரமைதி, உங்கள் பாடலை தாருங்கள். அனைவருக்கும் நண்பர்கள் வாழ்த்துக்கள். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டே. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு.
தலைப்பு படியேறு முடிசூடு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் இன்னொரு அங்கமாய் விழுகிறது இந்த கவியரங்கு. படியேறு முடிசூடு என்பது சிந்தையாளம் தலைப்படுத்து படியேறு முடிசூடு என்ற சிந்தையிடம் தலைப்படுத்து பற்றாத தாமிரபரணி நதியோடு வாழ்கின்ற அண்ணாச்சி நானும், பற்றாத தாமிரபரணி நதியோடு வாழ்கின்ற அண்ணாச்சி நானும் உங்கள் செவிக்கும் சிந்தனைக்கு விருந்தளிக்க வந்துள்ளேன். களமது காண தைரியம் இல்லாதோர், களமது காண தைரியம் இல்லாதோர் பல கட்டுக்கதை கூறி கூறி மறுப்பாரே. தமிழா தமிழா உனக்கொன்று சொல்லவா? தலை நிமிர்ந்து நில்லுங்க தைரியமாய், தலை நிமிர்ந்து நில்லுங்க தைரியமாய். மனிதன் எப்போது மகாத்மா, மனிதன் எப்போது மகாத்மா ஆவான்? இந்த சிந்தனை வந்ததுண்டா உனக்கு? கவிஞர் வீரமைதி நடந்தவை நடக்க இருப்பவை பற்றியெல்லாம் நமக்கு சொன்னார். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு, நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. வடகை நேசன் வள்ளலார் தாசன், இவர் வள்ளலார் தாசன் மாதந்தோறும் காய்க வயிற்றுக்கு கஞ்சி வார்க்கும் கவியர், பசிப்பினி போக்கும் பாவலர், உடம்புக்கு கோவில்களில் மணி ஓசையாய் குரல் ஒலிக்கும், உடம்புக்கு கோயில்களில் மணி ஓசையாய் இவரின் குரல் ஒலிக்கும் வர்ணனை வானூர் பறக்கும். கோபுரத்துக்கான கலசம் கூட கைதட்டி வரவேற்கும் உங்களுடைய வர்ணனை. இவர் மேலே ஏறினால் கேட்பவருக்கு கட்டி போட்ட சுகம் வரும். இவருக்கு பழக்கமில்லை, படியேறி முடிசூட பாட்டோடு வருகிறார். கேட்போமா? தித்திக்கும் தீந்தமிழே, திவட்டாத நல்லமுதே, எத்திக்கிள்ளி பிறந்தாய் அதை அறியா கற்றவிழி, புதிகை பெண்களிலே புறப்பட்டாயோ, பொன்னிற கதிரொழியில் மின்னி நீ கழித்துட்டாயோ, கற்கண்டே கடினமே கொண்டு திட்டுகின்ற சுந்தர கோவியது, அற்புத பட்டகமே, அழகமிகு காவியது, என் ஊரோடு கலந்த உயிரே, என் தமிழே வாழி. கட்டி அணைத்து கண்முத்தம் தான் அணைத்து, கட்டி அணைத்து கண்முத்தம் தான் அணைத்து, என்னை எட்டி உதித்த போது தொட்டில் வீட்டிய தாய் துதிப்பாடலாய் உள்ளவள், அம்புலியை காட்டி ஆவிப்பாரோடு அமுதுகளும் தொட்டி இரண்டால் தந்தவள், என் உயிர் இனியவள். கருவிலே உருவாகி பிறந்த என்னை தேவூர் கடை எண்ணி, கருவிலே உருவாகி பிறந்த என்னை தேவூர் கடை எண்ணி, காலொரு பக்கம் கல்லொரு பக்கம் போட்டு கனிவணிகம் செய்வித்து இன்று எடைக்கல்வியில் எடை கொண்டு வைத்தவளே, பட்டு மொழியே, கை தமிழே, உன்னை நான் விட்டு பிரியே, விட்டவுடன் எனது உயிர் இருக்கின்றவரை உன்னை தொட்டு வணங்கிடுவேன். தூயகை கிடைப்பதற்கென இந்த வடகை நேசனின் களமான வணக்கத்தை உங்களுடைய பாதங்களிலே வைக்கின்றேன். மல்லிகை பூமணக்கும், மல்லிகை பூமணக்கும், மாத்தமிழ் புகழ்வணக்கும், பாண்டியன் முடிவணக்கும், வான் கோபுரம் வளர்ந்திருக்கும், மீனாட்சி அருளிருக்கும், வரலாற்று புகழனைக்கும், நீண்ட பெரும் தெருவிருக்கும், வைகையில் வளர்ந்திருக்கும். இப்பொழுது 10க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றுகிறார்கள். இன்றைக்கு 10க்கும் மேற்பட்டவர்கள் என்னிடத்திலே பணியாற்றுகிறார்கள். அவர்கள் குடும்பம் வாழ ஒரு வகையில் நான் உறுதுணையாக இருக்கிறேன். இதற்கிடையில் சன்மார்க்க பணி, திருக்குறள் பேரவைப் பணி, நூலக வாசகர் வட்டம், இலக்கிய நிகழ்வுகள் என்னால் முடிந்தவரை நான் செய்கின்றேன். காய்கறி கடை அனுபவே, கவிதையிலும் காய்கறி வியாபாரமா? நான் சர்க்கரை வியாதிக்காரன். பாகற்காயை பாக்கி விட்டுவிட்டீர்களே. படியேறிப்பட்ட நீங்கள் படியேறி பாடுபட்ட
முதுகிலும் இவர் கவிதை எழுதுவார். வாரென்றும் சுமந்து போகும். ஆர்வம் நூல்களின் அழகுமிகு கவிதைகளை கமலாலய குளத்தின் அலைகள் எல்லாம் தினங்கேட்கும். திருவாரூரிலே கமலாலயம் குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. இதற்கெல்லாம் தெரியும். அந்த குளத்தின் கலைஞர்கள் எல்லாம் நீந்தி இருக்கிறார்கள். அவருக்கு சொந்த ஊர் திருவாரூர். ஆர்வம் நூல்களின் கமலாலய குளத்தின் அலைகள் எல்லாம் இவரின் கவிதைகள் கேட்கும். திறந்த மாலை வேளைகளில் ஓய்வாக இருக்கின்ற பொழுது அங்கே உட்கார்ந்து கவிதை எழுதுவார். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் பணியாளர், எங்கள் இலக்கிய சங்கமத்தின் 40 ஆண்டாய் நடக்கும் கவிதை சந்தனம் இப்பொழுது இங்கே கவிதையாய் நடக்க வரும் சந்தனம் அழைக்கின்றோம் அன்போடு. முறை மாற்றம் அளித்த மூட நம்பிக்கையை கலைத்து சென்ற புதுச்சேரி புயல் உலகின் ஒவ்வொரு உரையிடம் தமிழினம் என ஆர்ப்பரித்து கிளம்பி அழைக்கிறது. காதலர்கள் நெஞ்சில் கண்ணியம் வளர்க்க கவிமழை பொழிந்தவன் இல்லறம் நல்லறமாய் திகழ குடும்ப விளக்கு தந்திட்ட உணாளன் ஆர்த்திக பாரதியின் நாத்திய சீரன் புரட்சி கவிஞனுக்கு முதல் வணக்கம். ஜிகிர்தண்டா சுவை போல பகிர்கின்ற என் கவிதையை ஜல்லிக்கட்டில் அடங்காத காலையாய் மல்லு கட்டும் என் கவிதை சொற்கள் மணக்கும் மதுரை மல்லியாய் மனதில் நிலைத்து நிற்கும். மணக்கும் மதுரை மல்லியாய் மனதில் நிலைத்து நிற்கும். அனம் பறந்த வெயிலை குளிர்விக்கும் கோடை மழை தரங்கில் கொஞ்சம் தமிழால் உங்களை குளிர்விக்கும் என் கவிதை மழை. வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகனின் பாட்டு பழனியின் பஞ்சாமிரம் தான். உங்கள் பாட்டுக்கு ஈடு இல்லை. உங்கள் பாட்டுக்கு எதுவும் இங்கு இணை இல்லை. அருமை முருகன் அவர்களை அடுத்தபடியாக சந்தான லட்சுமியை அழைக்கின்றோம். கால நேரம் இருந்து விரைவாக முடிக்கின்றோம். சந்தான லட்சுமி சந்தனமாய் மணக்கும் சங்கீதமாய் இனிக்கும் அழகுமையில் ஆடும் அன்பின் வழியே இது கூடும். உழைப்பின் வழியே உயர்படி ஏறி மலைப்பாய் நின்று மக்கள் பார்க்க தலைப்பாகை சுடி தனித்துவமாகிறது. படியேறி முடிசூடு என சிவகாசி பட்டாசாய் சீறி வருகிறாய் சிங்கப்பள்ளி சந்தான லட்சுமி. என் தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு படியேறும் முடிசூடு. வஞ்சகம் என்னும் சூழ்ச்சியில் வழி தெரியாமல் திகைத்திருந்தோம். வள்ளிய கொடுமை வந்தபோதும் வாழாமல் பார்த்திருந்தோம். காலா வாழை உமையும் கவிபாட காத்திருப்போம். கவலையை பூசி என துடைத்து நிமிர்ந்து நிற்போம். காட்சி பொருளல்ல நாங்கள். கண்ணியை புரட்சி செய்வோம். படிதோறும் பயணம் செய்வோம். அடிதோறும் புகழ் பரவும். கடும் பாதை தடையை உடைப்போம். கலங்கிய நெஞ்சம் தெளிவாகும். தெக்குத்தி காத்து போலாகும். தென்பாண்டி நாட்டு ஆளாகும். தென்றலென குளிர வைப்போம். பம்பென்று வைத்தால் பணிய வைப்போம். மதுரை படி கடந்து பனிமலை வரை தமிழ் பரப்ப வழி செய்வோம். முக்கணி சுவையென அருந்தமிழை அறிந்திருப்போம். சுருக்கமாக அழகாக பாடியிருக்கிறார். அவருக்கு மதுரை மீனாட்சியின் கூட்டுத்தியை பரிசாக அளிக்கலாம். ஆனால் அங்கே கண்காணிப்பு கேமரா இருக்கிறது. அடுத்தபடியாக அருவிதாசன் சண்முக வடிவிலே இயற்பெயர். அழகிய கவிதைகள் புரிந்தார். ஆற்றமிகு மேடைகளில் வளம் வந்தார். அருவிதாசனார் அன்பின்தாசனார். ஒட்டக்கூத்தர் பிறந்த மண்ணில் ஒட்டக்கூத்தர் பிறந்த வடக்குடி மண்ணின் தலைமை ஆசிரியர். எளிமையும் பணிவும் இரக்கமும் கனிவும் இவரும் அணிகளும். நடந்து கொண்டே ஓடும் நாவலம். நடந்து கொண்டே ஓடுவார். நாம் லிப்டில் ஏறினால் பல படி ஏறி நமக்கு முன்னேற்பார் அருவிதாசன். நாம் முடிசூட போனால் நமக்கு முன்னே முடிசூடி நிற்பார் அருவிதாசனே. அருவியாய் கொட்டுங்கள், குற்றாலமாய் மாறுங்கள்.
வணக்கம் இருந்த வணக்கம் உயர்ந்த வணக்கம் நடித்தவர் சிங்கமனத்து மங்கை குலத்தவரே தமிழல்லையே உன்னையே வணங்கி முதல் தொடங்குகின்றேன். அன்புகள் அறிவுமிகு ஆற்றலை இந்த அரங்கத்தை அலங்கரிக்கும் அறிவுசார் பெரியவர்களே, கத்தும்பல் முத்துமலை முத்தம்பல நித்தம்பே, கவிஞர் திருமக்களே, அவையர்களே, அனைவருக்கும் வணக்கம். குயில் பாடும் இசையை விட அலைக்கடல் ஓசையை விட காதுக்கு இனிமையாக கவிபாடும் கவியரங்க தலைவர் முல்லை பாண்டியன், டெல்லி தமிழ் சங்கம், அந்தமான் தமிழ் சங்கம், அது மட்டுமா தமிழகம் முழுவதும் வளர்வரும் ஈடிக்ஸ் பரமைனி, தமிழக அரசு பரிசு பெற்ற கவிஞர், எங்கள் திருக்குவளை முத்தமிழ் மன்றத்தின் 30 ஆண்டுகால செயலர் முல்லை பாண்டியன் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். கவிநிலவு இளைய வானொலி இளைய தலைமுறைக்கு கலங்கரை விளக்கம். கவிநிலவு இளைய வானொலி இளைய தலைமுறைக்கு கலங்கரை விளக்கம். தமிழ் வானத்தில் உதித்த கவிநிலவு தமிழ் ஒளி வீசும், தமிழ் ஒளி ஓசையை உலகமெல்லாம் மனம் பரப்பும் புகழ்பாடும் பெருமைக்கு சொந்தக்காரர் தமிழ் செம்மல் மாணிக்கம் அவர்களையும் வணங்குகிறேன், வணங்கி மகிழ்கிறேன். நீர் வாழ்க, உங்கள் தொண்டு சிறக்கட்டும். என் தலைப்பு படியேறு முடிசூடு. வாழ்க்கை படிகளைப் போல பருவங்களில் பரிணமிக்கிறது. வாழ்க்கை படிகளைப் போல பருவங்களில் பரிணமிக்கிறது. பள்ளி பருவம் புரியாத பதிலாயிருக்கிறது. விடையை தேடு, வாழ்க்கை வசப்படும். விடையை தேடு, வாழ்க்கை வசப்படும். கல்லூரி பருவம் கனவுகளிலும் கற்பனையிலும் அலைகளிக்கும். கல்லூரி பருவம் கனவுகளிலும் கற்பனைகளிலும் அலைகளிக்கும். அதையெல்லாம் அசைப்போடு. உண்மை எது என்று உணர்ந்து கொள்வாய். உண்மை எது என்று உணர்ந்து கொள்வாய். பகுத்தறிவும் பருவத்தில் பக்குவமாய் இயல்பாக இலகுவாய், இலக்கின் உச்சியை தொடுவாய். பக்குவமாய் இலகுவாய், இலக்கின் உச்சியை தொடுவாய். முயற்சியை ஒருபோதும் விட்டுவிடாமல் எழுச்சியோடு நிகழ்ந்தால் வாழ்க்கை படிகளில் வழுக்கி விடாமல் நிமிர்ந்து நிற்பாய். வாழ்க்கை படிகளில் வழுக்கி விடாமல் நிமிர்ந்து நிற்பாய். அறிவிதாசனே, பீனிக்ஸ் பறவையானா எப்பொழுது எரிந்து விழுந்தேன். அறிவியின் குளிர்ச்சியில் அறிவிதாசனின் கவிதைகள் அருமை. அடுத்ததாக கவிதாயினி முனைவர் ஜான்சி. வெள்ளைக்காரர்களை விரட்டி அடித்தார் ஜான்சி. கவிபாடி மனதை கொள்ளையடிக்க வருகிறார் என்ற ஜான்சி. மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் கவிதை பாட வருகிறார். கையெழுப்பி அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். படியேறு முடிசூடு, படியேறு முடிசூடு. கண்ணை மூடி பயணம் செய்தாலும் உன்னை மட்டும் நம்பி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. கண்ணை மூடி பயணம் செய்தாலும் உன்னை மட்டும் நம்பி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. பின்னை கூட தொட்டுவிட முடியும், உன்னை நீ உறுதியாக நம்பினாள். பின்னை கூட தொட்டுவிட முடியும், உன்னை நீ உறுதியாக நம்பினாள். நம்மை வெள்ளை உலகில் யாரும் இல்லை என்பது பொய். நம்மை வெள்ளை உலகில் யாரும் இல்லை என்பது பொய். பிறரை வெள்ளைத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதே மெய். ஜான்சியின் பாடல், மதுரை மல்லியின் மனம். தமிழ் குதிரை மீது உங்கள் பயணம் இனிதாய் தொடரட்டும். வானம் அழகு, விடாமுயற்சியும் அழகு. கண்டிப்பாய் விடாமுயற்சி என்றால் படியேறி உண்ணி சொல்லலாம். என்னப்பா உங்கள் பாட்டு, போதுமப்பா முதல் பாட்டு, புது பாட்டு கேட்டுவிட்டு போக வேண்டும். இப்பாட்டு என்போரே ஒய்வரவா கவியரங்கம் நிறைவுள்ளது.
பாருங்க. இங்க இன்னொரு படியேறு முடிசூடு என்னும் அழகிய தலைப்பிற்கு நடுநிலை நாயகனாக எனது அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்னையிலிருந்து இங்கே மிகச் சிறப்பான கவியரங்கத்தை நடத்தி தந்த பிள்ளை பாண்டியன் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மீது கொண்ட பட்டினால் திருநெல்வேலி அல்வா என்ற எங்கு செலுத்தாலும் அண்ணாச்சி என்ற அழகிய குரலோடு ஒழித்துக் கொண்டிருக்கும் வீரபதியின் ஐயா இரவிலே வந்து நமக்காக அளப்பரிய பணியை செய்தார் என்பதை விட மற்றும் கவியரங்கில் கவிதை பாடிய அனைத்து கவிதை உறவுகளின் கவிதைகளும் அழகாக அருமையாக படியேறு முடிசூடு என்ற தலைப்பில் கவிதை படைத்தார்கள். முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் பணி நிறைவு பெற்றிருந்தாலும் கூட இப்போது வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தற்போது பதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஐயா சிறப்பு விருந்தினர் மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து இன்றைய நிகழ்வுக்கு வந்தமைக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசின் பரிசு பெற்ற